வணக்கம், வெல்கம் டு MCS ஃபேஷன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா 10வது நாள் கிளாஸ்ல வந்து இன்னைக்கு 2வது நாள் வகுப்பு பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ். அதாவது இந்த வீடியோ வந்து நீங்க இப்பதான் பாக்குறீங்களா. ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான தலகாணி உரை வந்து கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதோட வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கிளாஸும் உங்களுக்கு இருக்கு. மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்மளுக்கு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 28 இன்ச்சு தேவைப்படுது. 28 பிளஸ் ஒரு 2 இன்ச்சு 30 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து இப்படி 2ஆ மடிச்சு போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 19 இன்ச்சு எடுங்க. நம்மளுக்கு 18 தான் தேவை. 19 இன்ச்சு எடுத்துக்கோமா. 1/2 இன்ச்சு வந்து தைக்கிறதுக்கு சரியா போயிடும். இந்த தலகாணி வந்து ஃபர்ஸ்ட் டைப் தலகாணி வந்து கட்டுற மாதிரி தலகாணி. இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையானது. இந்த மடிப்பை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து நான் மடிப்பை வந்து கட் பண்ணிடுறேன். எடுத்து வச்சுட்டு இப்ப இது வந்து பேசிக்காக ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் தைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து தலகாணி சூறை தான். இப்போ வீட்டில் வந்து வேஸ்ட்டாக நைட்டி ஷர்ட் பீஸுங்க இந்த மாதிரி லிங்கி வேஸ்ட் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து நம்ம கட் பண்ணி தலகாணி சூறை தைச்சு பழகிக்கோங்க. மொத்தம் நம்மளுக்கு 4 நாட்டு தேவை. இப்போ இது நம்ம தைச்சிட்டு 2 கட் பண்ணிக்கலாம். இப்போ 4 தேவை, இப்போ 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது தைச்சிட்டு நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ தைக்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த 2 பீஸும் எடுத்து இப்படி மடித்து இந்த அளவுக்கு மடிக்கணும். இந்த அளவுக்கு மடித்து ஸ்டிச்சஸ் பாருங்க. இப்படி மடித்து தைக்கணும். நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச்சஸ் தெரியணுன்றதுக்கோசரம் நான் பர்ஃபெக்டான த்ரெட் போடல. நான் அதை வேறு கலர் நூல் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் எங்கெங்கே ஸ்டிச்சஸ் சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரம் நான் வந்து இந்த மாதிரி வந்து கலர் மாற்றி தான் அடிச்சிட்ருக்கேன். ஒரு பீஸில் ஒரு பக்கம் அடிச்சிட்டிங்களா, அதே மாதிரி இன்னொரு பீஸும் எடுத்து இன்னொரு சைடு அடிச்சிடலாம். சேம் அதே மாதிரி தான் மடிச்சடிக்கணும். பாருங்க, இப்படி அடிச்சிட்டு இல்லைங்களா. அடிச்சதை இப்படி மேல் பக்கம் வச்சுக்கோங்க. இதுதான் மேல் பக்கம். தைச்சது வந்து உள் பக்கம். இப்படி ஃபினிஷிங் ஆனது மேல் பக்கம். பாருங்க இப்படி
ஈவனாக 2 பீஸ் எடுத்து இப்படி ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக வச்சு இந்த சைடில் இருந்து ஈவனாக வச்சு இந்த சைடில் இருந்து பாருங்கள், இந்த சைடில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் ஒரு 1/2 இன்ச் தான் விடணும், அதிகமாகலாம் விடக்கூடாது. இப்படி நிறுத்தி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் நிறுத்திடணும். இந்த ஸ்ட்ரைட் அவுட்டிங் பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரைட் அவுட் அவுட்டிங் நிறுத்தி இப்படி திருப்பிடுங்க. இப்படி திருப்பி சேம் இதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்களா ஸ்டிச்சஸ் சுட்டம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சஸ் மேலே இன்னொரு ஸ்டிச்சஸ் விடுங்க. ஸ்டிச் மேலே தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்க, இதுதான் இந்த வந்து ரெடி ஆயிடுச்சு. தலகாணி வர ஃபர்ஸ்ட் டைப் அப்படி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து இதுக்கு வந்து நாட்டு தைச்சி அட்டாச் பண்ண முடிஞ்சது. இப்படி திருப்பி விட்டுருங்க. இப்படி உள்ளார விரல விட்டு இந்த மாதிரி குத்தி விடுங்க. இது இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாட் ரெடி பண்ணுறோம். 4 நாட்டு பாருங்க, 4 நாட்டு தேவைன்னு சொல்லுங்க இல்லைங்களா. இப்போ வந்து நான் 2 கட் பண்ணியிருக்கேன். 2 தைச்சிட்டு அப்புறம் 2 அதே கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நாட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த நாடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த இப்படி தான் நாடை ரெடி பண்ணோம். இப்போ உங்களுக்கு பாவாடைக்கு நாடை வேணாலும் இப்படி தான் ரெடி பண்ணோம், சுடிதாருக்கு நாடை வேணாலும் இப்படி தான் ரெடி பண்ணோம். இந்த நாடா தைக்க கற்றுக்கிட்டிங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இப்போ நாடை ரெடி ஆச்சு. இப்போ வந்து இந்த 2 வந்து நம்ம நாளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எங்கே வைக்கணும்னா, பாருங்க தலவாணி இந்த மடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஓப்பன் பகுதி. இந்த இடத்துல வந்து 2ஆ மார்க் இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இதில் இங்கிருந்து இவ்வளோ தூரம் நட வேணும்.
பாருங்க. இப்போ உள் பக்கமாக மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, இங்கிருந்து இப்படி உள் பக்கமாக இப்படி வச்சு ஒரு ரஃப் அடிச்சுக்கணும். இதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல 4 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 4 இடத்துலையும் வந்து இப்போ நம்ம ரஃப் அடிக்கணும். பாருங்க, நம்மளுக்கு இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹைட் தேவையில்லை, நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தேவையில்லை, இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நாடா இந்த அளவுக்கு கட்டுறதுக்கு இருந்தால் போதும். 10 இன்ச் அளவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு நாடாக்கும். போதும், ஒரு 7 இன்ச் அளவு இருந்தால் போதும். 10 இன்ச் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, 7 இன்ச் இருந்தால் போதும். இப்போ வந்து பர்ஸ் டைப்பு தலகாணூரே கட் பண்ண போகிறோம். இதுக்கு நார்மலாக நான் சொன்ன மாதிரி அந்த பீஸ்க்கு எப்படி நம்ம அகலம் கட் பண்ணமோ அதே மாதிரி தான் 18 இன்ச்சு, அதாவது 18, அது நம்ம 19 2ஆக மடிச்சு போட்டு 19 வச்சோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க போதும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 30 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த நார்மல் பீஸ்க்கு வந்து 30 இன்ச்சு வச்சோம். இதுக்கு வந்து ஒரு பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 23 வைங்க. ஒரு பிட்டு வந்து 23. இப்போ வந்து 23க்கு 18 ஒரு பிட்டு வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பீஸ் வந்து நகராமல் இருக்கும். இப்போ சேம் அதே அளவு இங்கே வைக்கிறோம். இப்போ இன்னொரு பிட்டு எவ்வளோ வைக்க போகிறோன்னா, இப்போ 23 வச்சோம் இல்லைங்களா, இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவை, 28 நம்மளுக்கு ஃபினிஷிங் தேவை. 28க்கு நம்ம 23 தான் வச்சுருக்கோம். அந்த 5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்த்திக்கணும். நார்மல் 28 ப்ளஸ் ஒரு 5, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். 28 5 வந்து நம்மளுக்கு 33 வருது. 33 மடித்து தைக்கிறதுக்கான 1 இன்ச்சு 34 இன்ச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து மடிச்சு அடிச்சிடணும். சேம் அந்த உரைக்கு எப்படி மடிச்சு அடிச்சோமோ அதே மாதிரி தான். ட்ரிம்மர் கூட அடிக்கணும் போக வேண்டி.
2 பீஸும் வந்து நம்ம இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து அடிச்சுக்கலாம். உங்களுக்கு தலைவாணி பர்ஃபெக்டாக அளவு வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தலைவாணி எடுத்து வச்சு அளந்துக்கோங்க. அதிலிருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி தேய்ங்க. பர்ஃபெக்டாக அதே அளவு இருக்குது அப்படின்னாலாம் அதே மாதிரி அளவு கட் பண்ணி தைக்கக்கூடாது. தலைவாணிட்டு 1லேருந்து 1.5 இன்ச்சு அதிகமாக விட்டு தேய்ங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து தைச்சிட்டோம் இல்லைங்களா? தைச்சிட்டு இப்போ வந்து கீழ் பக்கமாக நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த உரைக்கு வந்து பார்த்திங்களா மேல் பக்கத்துலேருந்து வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போலாம் நீங்கள் அங்கே எதுவும் பண்ணாதீங்க. கீழே பார்த்திங்களா, இந்த கீழே வந்து ஃபஸ்ட்டு ஈவனாக வச்சுக்கோங்க. கீழே ஈவனாக வச்சு இப்படி பீஸை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ஈவனாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கரெக்டாக வரும். எந்த இடத்துல இங்கேருந்து கரெக்டாக வருதோ அங்கேருந்து ஒரு ஸ்டிச்சஸ் விடுங்க. இங்கே நிறுத்தி கார்னரில் என்னன்னா அந்த இதுக்கு வந்து நாடா, இது வந்து நாடா கிடையாது, இது வந்து பர்ஸ் டைப். இப்போ பாருங்க, இப்போ வந்து நேரத்தில் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? கைடை எடுத்து நூலை கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த மேல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த பீஸ் மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து அதாவது இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த மடிச்சுட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பீஸு, இந்த பீஸுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளார கிளாத் போகிற மாதிரி, ஒரு 1/2 இன்ச்சு உள்ளார நம்ம போகிற மாதிரி மடித்து இப்போ தைச்சிடலாம். பாருங்க, 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்டிச்சஸ் அந்த தலகாணி ஒரு வந்து கட்டுற டைப்பு, இதெல்லாம் கட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அப்படியே வந்து தலகாணி உள்ளார போட்டுடலாம். பாஸ் மட்டும் சேர்த்து பாருங்க, டபுள் டைம் விட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து பீஸை திருப்பி போட்டுக்கலாம். நார்மலாக எல்லாத்தோட தலைவாணியோட சைஸ் இதுதான். மூளையை திருப்பி விட்டுட்டு இப்படி 4 பக்கம் மூளையை வந்து உள்ளார விரல விட்டு இப்படி திருப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் டைப்பில் பர்ஃபெக்டாக வந்து தலகாணி வர ரெடி ஆயிடுச்சு. சேம் நான் ஃபஸ்ட்டு நாடா தைக்கிறதுக்கு எந்த அளவு சொன்னனோ அதே அளவு தான், 28. நம்ம மடித்து தைக்கிறதுக்கு சைடு தைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 30 இன்ச்சு. இது வந்து இந்த தலகாணி உரை என்ன உரைன்னா நம்மளுக்கு வந்து ஃபில்ட் உரை. ஃபில்ட்டுனா நம்மளுக்கு வந்து 3ஆம் பக்கமும் வந்து இது ஃபில்ட் வரும். நம்மளுக்கு 18. சைடில் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 2 சேர்த்தா 1 இன்ச்சு, 2 சைடில் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு விடலாம், 19 இன்ச்சு.
இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு ஃபில்ட்டு தான் வைக்க போகிறோம். ஃபில்ட்டுனா 3 பக்கமும் ஃபில்ட் வைக்கிறது. இந்த ஃபில்ட்டுக்கு வந்து கணக்கு இப்போ எப்படி போடணும்னா, நம்மளுக்கு ஹைட் வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம்? 30 எடுத்திருக்கோமா? 30ல் ஒரு 2 இன்ச்சு விட்டுருங்க. 28. 30 பஸ் கணக்கு போடுங்க. 30ல் வந்து ஒரு 2 மடங்கு அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து நம்மளுக்கு 30, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே 30 வருது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18, இங்கேயும் 30 வருது. இப்போ என்னாச்சு, இந்த 30 சேர்த்து நம்ம 60 ப்ளஸ் ஒரு 18, 78 இன்ச்சு வருது. இந்த 78 இன்ச்சில் வந்து நம்ம அப்படியே டபுளாக எடுத்துக்கலாம். 78 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு? 166 இன்ச்சு நம்மளுக்கு வருது. 166 இன்ச்சு கிளாத் வந்து இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்குன்னா ஒரு 2 இன்ச்சு அளவு பட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சாரியோட பார்டர் இருக்குது. இந்த சாரி பார்டர் இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு வந்து இவ்வளோ அகலம் தேவையில்லை. 1.5 இன்ச்சு அகலம் இருந்தால் நம்மளுக்கு போதுமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்குது. நம்மளுக்கு 1.5 இன்ச்சு அகலம் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதை நான் கட் பண்ணி ஃபில்ட் வச்சிடுறேன். 80 இன்ச்சு தான் இருக்குது. இது பத்தாது நம்மளுக்கு. இது கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 2ஆக கட் பண்ணிக்கிட்டு இது வந்து 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம், தைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த மடிப்பை கட் பண்ணாமல் விட்டோமா? கட் பண்ணலாம். சேம் வந்து நம்ம நாடா கட்டுற தலகாணி வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்பக்கமாக வந்து மடிச்சு வச்சிடணும். இப்போ 2 பீஸ் வந்து நடுவில் வச்சிருக்கேன். ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் இப்படி மேல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் தைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா? இதே 2ஆ இதை வந்து இப்போ ஃபில்ட் வச்சுக்கிடலாம். இப்படி சின்னதாக ஃபில்ட்.
மடிங்க, மடிச்சது கார்னர் இப்படி ஊசியை விட்டு இப்படி திருப்பிக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி ஃபில்ட் வந்து 3 பக்கமும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேலே இன்னொரு கிளாத் இருக்குங்களா, அது வந்து மேலே போட்டு இப்போ வந்து நம்ம தைக்க போகிறோம். இது மேல் பக்கம், இது மேல் பக்கம் இப்படி வச்சு இங்கே பாருங்கள், இங்கே ஃபில்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃபில்ட் மேலே இப்படி வச்சு ஸ்டிச்சஸ் சுட்டுட்டு வந்துடலாம். இதே மாதிரி 3 பக்கமும் ஸ்டிச்சஸ் விட்டு டபுள் ஸ்டிச்சஸ் விடணும். பாருங்க, இப்போ தைச்சி இப்படி வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இப்படி எல்லா பக்கமும் மூலையில் வந்து கை விட்டு திருப்பிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்டு அழகான சொரை வந்து ரெடி ஆயிடுச்சு. சேம் இது கட்டுறதுக்கு வந்து நாட்டு வச்சுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னே தைச்சி தலவாணி சொரையில். பாருங்க, இன்னைக்கு 2வது கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வந்து கட்டுற தலவாணி வந்து பர்ஸ் டைப் ஒன்று, இன்னொன்று ஃபில்ட் ஸ்டிச். இது 3 இது எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் நீங்கள் வந்து வீடியோ வந்து முடிஞ்சிச்சுன்னு கட் பண்ணாதீங்க. சர்ப்ரைஸாக ஒன்று சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தீங்களா, டெய்லி ஒரு சர்ப்ரைஸ் சொல்லித்தரேன்னு இருந்தீங்களா. இன்னைக்கான சர்ப்ரைஸ் என்னன்னா, பாருங்கள், நார்மலாக கையில் போட்டிருக்கிற வளையல் இருக்கீங்க, இந்த வளையல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வளையல் வந்து நிறையா பேர் வந்து வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருப்பீங்க. அப்பப்போ வாங்குவீங்க, கலர் போயிடுச்சுன்னு விட்டுருவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் புடவையை எடுத்துகிட்டு போய் எந்த புடவைக்கு உங்களுக்கு அந்த புடவைக்கு மேட்சாக வேணுமோ சேம் அந்த புடவைக்கு கலர் மேட்சாக வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து இப்படி வாங்கிட்டு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கொஞ்சம் வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க. இப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 த்ரெட்டு இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு பாருங்கள். இப்படி இருக்குங்களா, இப்படி ஃபஸ்ட்டு கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கையில் ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு ரவுண்டப். அதாவது உங்கள் புடவைக்கு மேட்சாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டு சில்க் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கும். உங்களுக்கு புடவைக்கு வந்து உங்கள் புடவையே எடுத்துகிட்டு போயிருங்க கடைக்கு. புடவையை எடுத்துகிட்டு போய் இந்த புடவைக்கு மேட்சான இந்த த்ரெட்டை கொடுங்க, சில்க் த்ரெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டப் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து வளையல் ரெடி பண்ணி போட்டுக்கிறது உங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துலேயே வந்து பாருங்க, இந்த மாதிரி பிசுறாக தெரியுறதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் வைக்கிற கம் இருக்குங்களா, இந்த கம் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்படி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ரொம்ப இன்னும் எவ்வளோ திக்னஸாக உங்களுக்கு இன்னும் நிறைய திக்னஸ் வேணுனாலும் இல்லை டபுள் கலர் வேணும்னாலும் இதே மேலே இன்னொரு டபுள் கலர் வந்து நம்ம சுற்றிட்டு வந்துடலாம்.
இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்களா 3 விதமான தலகாணி சொரை வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அதோட வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிளாஸ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.